எங்களின் சாய் துவாரகை அலைவரிசைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இப்பொழுது தரும் ஆதரவைப் போல் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எங்களின் அலைவரிசைக்கு உங்களின் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் தேவை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம். வாழ்க்கையின் உச்சத்தில் வாழ்ந்து வந்த கோடீஸ்வரர் ஒருவர் இருந்தார். இவர் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி தொழில் செய்து வந்தார். வெளிநாட்டிற்கு ஏற்றுமதிகள் செய்வதால் வருமானம் அதிகம் வந்து கொண்டிருந்தது. நஞ்சை புஞ்சை நிலங்கள் ஏராளமாக இருந்தது. சகல வசதியோடு இருக்கும் பங்களாவில் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார். ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்த கோடீஸ்வரர் அனைத்து வேலைகளுக்கும் வேலையாட்கள் அதிகம் பேர் வைத்திருந்தார். இவரை சுற்றி எப்போதும் 10-20 பேர் இவருக்கு பக்கபலமாக இருந்து கொண்டே இருப்பார்கள். கோடீஸ்வரர் வாழும் வாழ்க்கை யாரும் வாழ முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். மாதம் முதல் தேதியானால் வேலையாட்கள் அனைவரும் வரிசையில் நின்று மிகவும் பணிவாக இவரிடம் சம்பளம் வாங்குவது வழக்கம். இப்படியே சந்தோஷமாக வருடங்கள் பல ஓடின. விதியின் வசத்தால் இவர் செய்த ஏற்றுமதி தொழில் நஷ்டமாகியது. இவரோடு இருந்த ஆட்கள் அனைவரும் இவரை விட்டு விலகி சென்றார்கள். கடன் கொடுத்தவர்கள் தொழிலில் நஷ்டமாகியது தெரிந்ததும் இரவு பகல் பாராது பணத்தை கேட்டு தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். கடன்களால் சூழப்பட்டு நிம்மதியை இழந்தார் கோடீஸ்வரர். கடனை எப்படியாவது அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த அனைத்து சொத்துக்களையும் விற்று கடனை அடைத்தார் கோடீஸ்வரர். இந்த நிலையில் இவரின் குடும்பமும் இவரை விட்டு விலகியது. கடைசி வரை இப்படியோ வாழ்வோம் என்று நினைத்த கோடீஸ்வரர் இவர் நினைத்தது போல் எதுவும் நடக்கவில்லை. அனைத்து சொத்துக்களும் இழந்த பின் படைபலத்தோடு சுற்றி வந்த இவருக்கு இப்போது இவருக்கென்று யாரும் இல்லை. விதி விளையாடியது. இவர் வாழ்க்கையில் வேறு வழியின்றி கோவில் வாசலில் போய் அமர்ந்தார். கோடீஸ்வரனாக இருந்தபோது மக்கள் யார் பார்த்தாலும் கையெடுத்து வணங்கினார்கள். இன்று சொந்தக்காரர்கள் யார் பார்த்தாலும் பார்த்தும் பார்க்காதது போல் போகிறார்கள். வாழ்க்கையின் உச்சத்தில் வாழ்ந்துவிட்டு இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா என்று நினைத்து கவலையோடு இருந்த கோடீஸ்வரர் பிச்சைக்காரர்கள் வரிசையில் போய் அமர்ந்தார். பிச்சைக்காரர்கள் முன்னால் வைத்திருந்த பாத்திரத்தில் ஒருவன் பணம் போட்டுக்கொண்டே வந்தான். கோடீஸ்வரர் தலை நிமிர்ந்து பார்த்தார். இவரிடம் வேலை செய்து வந்த தோட்ட வேலைக்காரன் பார்த்ததும் வெட்கி தலை குனிந்தார். அன்று சம்பளம் கொடுக்கும் பொழுது உயர்ந்த கை இன்று தாழ்ந்தது. உயர்ந்தவர் தாழ்வதும் தாழ்ந்தவர் உயர்வதும் இதுவெல்லாம் உன் செயலா இறைவா? பிச்சைக்காரர்களின் நடுவில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய வலது கையை பார்த்து கொண்டே, இறைவா, யாருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை, எந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்ல முடியவில்லை. இறைவா, நீ நடத்தும் நாடகம் இது, இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. கோடீஸ்வரர் கண்களை மூடி, இறைவா, நான் என்ன பாவம் செய்தேன்? இந்த நிலைமை எனக்கு ஏன் வந்தது? என்னை சோதித்தது போதும், என்னை உன்னோடு சேர்த்துக்கொள் என்று கண்ணீர் மல்க இறைவனை வேண்டினார் கோடீஸ்வரன். அவனின்றி ஓரணுவும் அசையாது. அன்பே சிவம். நன்றி.